ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான எமோஷனல் ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 16 to 17 அக்டோபர்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ ஆறுமுகத்தோட தோட்டத்துக்கு பார்த்தோம்னா புயல் மழை காற்றுன்னு அடிக்குது. எல்லா கரும்பு வாழை எல்லாம் வீணாக போகிற மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே பைரவி இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு சஞ்சயும் வந்துடுறாரு. நிறையா புயல் மழை காற்றுலாம் அடிக்குது, நீ வீட்டுக்கு போ பைரவி அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இந்த நேரத்தில் இதெல்லாம் அறுவடை பண்ணாதான், இல்லாட்டி எல்லாமே வீணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ சஞ்சய் இருந்துக்கிட்டு அதெல்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் சொல்கிறாரு. இப்போ பைரவி இருந்து, இல்லை நான் அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணியிருக்கேன், எல்லாரும் வந்துருவாங்க, கண்டிப்பாக நாங்கள் இதை அறுவடை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் எதிர்பாராத திருப்பங்களுடன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் அறுவடை பண்ணுறாங்க. இதெல்லாம் காப்பாற்றுவாங்களா பைரவி அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்க்ரீனில் போடுறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் இது சம்மந்தமாக நிறையா திட்டங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு. அதெல்லாம் காப்பாற்றி இப்போ பைரவி தான் வந்து செம்ம மாஸ் காட்ட போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையிலேருந்து ஆறுமுகத்தை அதாவது அன்னபூர்ணி இவங்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சதுக்கப்புறம் பைரவி மேலே எப்படி மகா எசைக்கு என்ன இந்த பிரச்சனையை திருப்பி விடுறாங்க அப்படிங்கிறது அடுத்த கதையாக இருக்க போகுது. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.